ஒருமுறை வெயிலில் உலர்ந்த ரயில் பாதையின் பக்கத்தில் பிப் என்ற ஒரு சிறிய நீலப் பறவை வாழ்ந்தது. ஒருநாள் பிப் ஒரு சிறிய சோர்வாக குனிந்த பிளம் மரக் கிளையை மூளையைக் கண்டது. அது, ஐயோ, உனக்கு ஒரு நண்பன் தேவை போல என்று கீச்சிட்டது. ஒவ்வொரு நாளும் பிப் தனது சிறிய மூக்கில் தண்ணீர் கொண்டு வந்து அந்த முளைக்கு சிறிது சிறிதாக ஊற்றியது. ட்ரிப் ட்ரிப் ஸ்பிளாஷ். அந்த சிறிய மரம் அந்த அன்பை உறிஞ்சிக் கொண்டு மெதுவாக உயரமாகவும் வலிமையாகவும் வளர்ந்தது. அது பனிப்போல் இனிமையான சதைப்பற்றுள்ள பிளம்களை தந்தது. பிப் அந்த பழங்களை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டது. மேலும் அதன் கிளைகளில் தன் சிறிய கூண்டையும் கட்டிக்கொண்டது. ஒரு பெரும் மதியத்தில் சூ 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 என்று ஒரு வேகமான ரயில் பாதையில் பாய்ந்தது. கிராக்! ரயில் மிகவும் அருகில் சென்றது. அந்த மரம் உடைந்து விழுந்தது. பிப் கட்டியிருந்த சிறிய கூடு தரையில் விழுந்தது. பிப் மனமுடைந்து பெரிய நீல கண்ணீரை விட்டது. ஆனால் காத்திருங்கள், அடுத்த காலையில் அந்த மரம் இருந்த இடத்தில் ஒரு சிறிய பச்சை முளை சூரியனை நோக்கி உயர்ந்தது. ஒரு புதிய பிளம் மரம் பிறந்தது. ஏ! பிப் அந்த முளையை பார்த்து புன்னகைத்தது. பிப் அறிந்தது, மிகப்பெரிய சோதனைகளும் அன்பையும் நம்பிக்கையையும் தடுக்க முடியாது என்பதை.